Hi student, today we are going to see exercise 4.1 second sum. Form the differential equation of the following. இப்போ வந்து இது differential equation நம்ம ஃபார்ம் பண்ணணும். differential equation என்ன ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு equation ஃபார்ம்ல இருக்கு. differential equation அப்படின்னா இதுல differentiation இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், டெரிவேட்டிவ் இல்லைன்னா தேர்ட் ஆர்டர் ஏதோ ஒரு differentiation ஃபார்ம்ல கொண்டு வரணும். ஸோ அப்போ இது differentiation ஃபார்ம்ல கொண்டு வரணும் அப்படின்னா இதை நம்ம differentiate பண்ணணும். வர்ற ஆன்சர் வந்து கான்ஸ்டன்ட் இல்லாம வரணும். இப்போ இதுல வந்து சி இருக்கு, சிங்கிறது தான் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் இல்லாம நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் சம் y is equal to cx plus c minus c cube. So இதை differentiate with respect to x. So differentiate with respect to x அப்படின்னா y differentiate பண்ணா dy by dx is equal to c அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், c into x differentiate பண்ணா 1 plus இது c வந்து 0 ஆயிரும் minus c cube இது வந்து 0 ஆயிரும். அப்ப c யோட வேல்யூ என்னன்னா c is equal to dy by dx. Suppose இது வந்து equation 1 அப்படின்னு வச்சுட்டா the value of c in 1. So equation 1ல நம்ம c யோட வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்ப y is equal to 1 implies y is equal to c. c அப்படிங்கிறது c யோட வேல்யூ என்ன, dy by dx. அப்ப c க்கு பதிலா dy by dx of இங்க என்ன x plus c. cங்கிறது dy by dx. அடுத்து minus c cube. c cube அப்படின்னா minus c cube. அப்ப minus dy by dx the whole cube அப்படின்னு வரும். இங்க வந்து நம்ம dy by dx of xங்கிறத x dy by dx எழுதலாம். y is equal to x dy by dx plus dy by dx minus dy by dx the whole cube. So இது ஆன்சர். வர்ற ஆன்சர் கண்டிப்பா கான்ஸ்டன்ட் இருக்கக்கூடாது. வர்ற ஆன்சர்ல கான்ஸ்டன்ட் இருக்கக்கூடாது. ஸோ இதுல எந்த கான்ஸ்டன்ட் இல்ல. ஸோ இதுதான் ஆன்சர். இதுதான் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இது ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். அடுத்து செகண்ட் சம். Second sum, y is equal to c of x minus c the whole square. So அதே மாதிரி இதுல வந்து cங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ ஆன்சர்ல நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கக்கூடாது. ஸோ அப்ப இதை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்ப டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு xனா y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx is equal to cங்கிறது கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து x ஸ்கொயர்னு இமேஜின் பண்ணீங்க. x ஸ்கொயர் இமேஜின் பண்ணா என்ன அப்படின்னா 2x. அப்ப x ஸ்கொயர் இமேஜின் பண்ணா 2x. அப்ப 2 of x minus c. இது வந்து x ஸ்கொயர்னு இமேஜின் பண்ணிட்டு x ஸ்கொயர் அப்படின்னா 2x. ஆனா x கிடையாது, x க்கு பதிலா x minus c இருக்கு. சோ மறுபடியும் இதுல உள்ள இருக்கிற x க்கு பதிலா என்ன இருக்கோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், அந்த இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ். அப்ப 1 இங்க 1 minus 0. அப்ப 1 minus 0ங்கிறது 1. சோ இதோட விட்டுறலாம். அப்ப ஆன்சர் dy by dx is equal to இது வந்து 2c ன்னு எழுதலாம், 2c of x minus c. அப்ப dy by dx is equal to 2c of x minus c. இது வந்து ஈக்குவேஷன் 1. இது வந்து நம்மளுக்கு வந்து இங்க c இருக்கு, x minus c இருக்கு. சோ அப்ப நம்மளுக்கு இந்த x minus c அப்படியே வச்சுட்டு x minus c மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து 2c இருக்கா. இப்ப இதை நம்ம டிவைட் பண்ணா ஈஸியா இருக்கும் பாருங்க. இதை டிவைட் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து இதையும் நம்ம டிவைட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2. இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது இங்க y இருக்கு, y டிவைடட் பை 1/2 implies y divided by dy
by dx is equal to இங்க வந்து c of x minus c the whole square divided by இங்க 2c of x minus c இருக்கு. So equation 1 divided by equation 2 பண்ணிருக்கேன். So இது பண்ணும்போது இந்த c வந்து cancel ஆயிரும். இந்த x minus c ல ஒரு x minus c cancel ஆயிரும். அப்ப இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இந்த x minus c அப்படியே இருக்கு. அப்ப இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்தா 2y by dy by dx is equal to இந்த சைடு வந்து கீழ இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். நியூமரேட்டர்ல வந்து நமக்கு x minus c மட்டும் தான் இருக்கு. அப்ப x minus c. அப்ப x minus c ஓட வேல்யூ என்ன அப்படினா x minus c ஓட வேல்யூ 2y by dy by dx. பாருங்க மூணு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. y வந்து c of x minus c the whole square. அடுத்தது dy by dx of 2c x minus c, இது வந்து ஈக்குவேஷன் 2, இது வந்து ஈக்குவேஷன் 3. இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1ல x minus c ஓட வேல்யூக்கு பதிலா நம்ம இந்த வேல்யூ கொடுக்கலாம். சரி, அடுத்தது நம்மளுக்கு c ஓட வேல்யூ வேணும். அப்ப c ஓட வேல்யூ வேணும்னா இது அப்படியே வச்சிடலாம். இந்த மைனஸ் c இந்த சைடு வந்தா பிளஸ் c ஆயிடும். இந்த மைனஸ் c இந்த சைடு வந்தா பிளஸ் c, இது அந்த சைடு கொண்டு போயிடலாம். அந்த சைடு கொண்டு போகும்போது x minus 2y divided by dy by dx. அப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா x into கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப x into dy by dx minus 2y the whole divided by dy by dx. இப்போ வந்து இது c ஓட வேல்யூ. அப்ப இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4. அப்ப நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் வந்து x minus c ஓட வேல்யூ கிடைச்சிருக்கு. ஈக்குவேஷன் நம்பர் 4க்கு வந்து c ஓட வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்ப இந்த c ஓட வேல்யூக்கு இந்த 4th ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். x minus c ஓட வேல்யூக்கு ஈக்குவேஷன் 2 இங்க ஈக்குவேஷன் 3 அப்ளை பண்ணலாம். சோ இத அப்ளை பண்ணா நமக்கு வர்ற ஆன்சர்ஸ் வந்து c இல்லாம கிடைக்கும். சோ ஃபார்ம் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் மீன்ஸ் எக்ஸெப்ட், அதாவது கான்ஸ்டன்ட்டை எலிமினேட் பண்ணனும். கான்ஸ்டன்ட்டை எலிமினேட் பண்ணா நமக்கு வர்ற ஆன்சர் வந்து வேரியபிள்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி வரும். சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப x minus c வேல்யூ இங்க இருக்கு, c ஓட வேல்யூ இங்க இருக்கு. இது ரெண்டையும் ஈக்குவேஷன் 1ல அப்ளை பண்ண போறோம். சோ அப்ப 1 implies ஈக்குவேஷன் 1 implies y is equal to c. c வந்திருக்கு. அப்ப c ஓட வேல்யூ எங்க இருக்குன்னா ஈக்குவேஷன் 4ல இருக்கு. அப்ப x dy by dx minus 2y divided by dy by dx. c க்கு பதிலா இத போட்டாச்சு. அடுத்து c into multiplications. அப்ப x minus c the whole square இருக்கு. அப்ப x minus c ஓட வேல்யூ இது. இத ஸ்கொயரிங் பண்ணனும். அப்ப 2y the whole square. இத ஸ்கொயர் தனித்தனியா பண்ணிடலாம். அப்ப 2y ஸ்கொயர் பண்ணா 4y ஸ்கொயர். 2y னா 2y the whole square 4y ஸ்கொயர் divided by இத ஸ்கொயர் பண்ணா dy by dx the whole ஸ்கொயர் ஆயிடும். இந்த x minus c ஸ்கொயர் இருக்கு, அதனால இத நான் ஸ்கொயர் பண்றேன். 2y the whole square. சோ இப்ப y இங்க வந்து x dy by dx இருக்கு, minus 2y இருக்கு. இப்ப இந்த y இந்த ஒரு y நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்ப இங்க வந்து 1 இருக்கும். ஆக்சுவலா இது இல்ல, 1 இருக்கும். சோ அப்ப x dy by dx minus 2y into இங்க 4y இருக்கு, 4y. இங்க டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா இங்க dy by dx இருக்கு, இங்க dy by dx the whole square இருக்கு. இது ரெண்டும் டினாமினேட்டர். சோ டினாமினேட்டர்ங்கும் போது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப dy by dx into dy by dx whole square னா dy by dx the whole cube வரும். சோ டினாமினேட்டர்ல இருக்குது அந்த சைடு போனா அப்ப dy by dx the whole cube நியூமரேட்டர் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா நியூமரேட்டர் வரும். அப்ப dy by dx the whole cube is equal to x dy by dx minus 2y into 4y ன்னு வந்திருக்கு. இந்த 4y இது ரெண்டுக்கு காமன். சோ மல்டிப்ளை பண்ணுங்க. 4y into x. So 4xy dy by dx minus 2y into 4y. அப்ப 2 4 sorry 8y square.
இங்க வந்து லெஃப்ட் சைடுல வந்து dy by dx the whole cube இருக்கு. ஸோ வந்த ஆன்சர் நம்மளுக்கு வந்து கான்ஸ்டன்ட் c இல்லாம நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. dy by dx the whole cube. இந்த சைடு வந்தா minus 4xy dy by dx. The minus in this side வந்தா plus 8y square is equal to 0, which is the required differential equation. Thank you.